வணக்கம் அன்னபூரணிஸ், இது அமுதா சிவசக்திவேல். இன்னைக்கு நான் மசாலா வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஆலாக்கில் அளந்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு ஆலாக்கு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகா, துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சோம்பு, உப்பு. இது கல்லுப்பு தான் எடுக்கணும், அப்போ தான் இது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கேன். அது கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு. இது நான் கொஞ்சம் தான் போட போகிறேன். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகா, இஞ்சி, சோம்பு எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணணும். அதில் ஒரு பவுல் இருக்கும் முருங்கைக்கீரை. பவுல் கொஞ்சம் சின்னதாக இருக்கு, மாற்றிக்கிறேன். அப்புறம் இந்த ஊற போடும் போதே கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்கணும். அப்புறம் 2 வெங்காயம் அது இது போட்டாச்சு. ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சொன்னல, இந்த பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், அதனால கொஞ்சமாக போடுறேன். போட்டு நான் உப்பு எல்லாமே போட்டுட்டு இதில் அரைச்சிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த வடையோட கன்சிஸ்டன்சி நம்ம உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி தட்டும் போது உதிரக்கூடாது. இதுதான் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வடையை தட்டி எண்ணெயில் போட்டு போடும்போது இந்த எண்ணெயில் போடும்போது எவ்வளோ நுரைச்சிது. இப்போ லைட்டாக நுரை கம்மியாகும். அப்போனா கொஞ்சமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ வடையை முருங்கைக்கீரை வடை ரெடி.